பாத்தீங்களாயா? பிரகாஷ் தான் போன் பண்றான். அவன் சொல்லிதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. டேய் எழுந்துரு. அட்டெண்ட் பண்ணி அவனை வர சொல்லு. அண்ணே அவங்க வந்துட்டாங்கண்ணே. யோ அவங்க தயாரிக்கல போட்டு அடி பின்னிட்டு இருக்காங்க. உடனே வந்து காப்பாத்து பிரகாஷ். கரெக்டா பெனி வா. இல்ல பெனி நீ வரவடா, நீ கார்ல ஏறு. சரி பிரகாஷ். புத்திசாலி பிரமாதமா பிளான் போட்டு என்ன தசை திருப்பறதா நினைப்பா. எப்படி திரும்பி வந்தன்னு பாத்தியா? அறிவு கட்ட மூதி. அவன் போன் பண்ண சொன்னா நீயும் போன் பண்றியா? ஐயா அவன் அடிக்காதீங்க, அவன் அப்பாவி. இவன் அவனை அடிச்சிருப்பான், அதனால அவன் பயந்திருப்பான். என்ன பண்றது, கடைசியில என்கிட்ட தானே மாட்டினீங்க. எப்படில இவன் பண்ண போனை பொய்ன்னு கண்டுபிடிச்ச? எதேச்சியா போனை பார்த்தேன். நியூஸ் ஆப் நோட்டிபிகேஷன் இருந்தது. நியூஸ் என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா கந்தசாமிக்கு இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம்னு நியூஸ் போட்டிருந்தது. பணத்துக்கு தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இதுல ஏதோ சதி இருக்குன்னு. அதனாலதான் காரை வீட்டுக்கு திருப்ப சொன்னேன். என் கெட்ட நேரம் உன் மொபைல்ல நியூஸ் ஆப் இருந்திருக்கு. அது இல்லைன்னா இந்நேரம் எங்க வீட்டு பத்திரம் என் கைக்கு வந்திருக்கும். உன்னை நான் ஜெயிச்சிருப்பேன். என்னவோ நீ பெரிய புத்திசாலி மாதிரி பெருமை பேத்திக்காத. என்ன பேச்சு பேசுதான் பாத்தியா? கையும் களவுமா பிடிப்பட்டும் இன்னும் இவனுக்கு திமிரு அடங்கல. ஐயா நீங்க இவனை அடிச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட சொன்னா 3 பேரையும் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. மத்ததெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. பிரகாஷ் என்னப்பா இதெல்லாம்? அண்ணா சுமாருங்கண்ணா. இவ போன அதே குறுக்கு வழியில தான் நாமளும் போனோம். அந்த பத்திரம் இவகிட்ட தான் இருக்கு. போலீஸ் வரட்டும், எதுக்காக வீடு புகுந்து தேடணும்னு சொல்லுவோம். போலீஸை தேடி அந்த பத்திரத்தை நம்ம கிட்ட கொடுக்கட்டும். முட்டாளடா நீ. 2 பேரும் வீடு முழுக்க தேடி இருக்கானுங்க, கிடைக்கல. அப்புறம் போலீஸ் வந்தா மட்டும் எப்படி கிடைக்கும்? அந்த பத்திரத்தை எவன் புடுங்கிட்டு போனானோ அதை ஏன் இங்க வந்து தேடுற? ஏய் நீ விடுற கதைய இந்த முட்டாள் வேணா நம்புவான், நான் நம்ப மாட்டேன். இப்பதான் இவன் அடிச்சு விசாரிச்சேன். பெண்ணிக்கிட்ட இருந்து புடிக்கிட்டு வந்த பத்திரத்தை உன் கையில தான் கொடுத்ததா தெளிவா சொல்லிட்டான். போலீஸ் வரட்டும், எது உண்மை போயின்னு பாத்துருவோம். போலீஸ்னு சொல்லியும் பயம் இல்லாம பேசுதான். இல்ல முதல்ல போலீஸுக்கு தகவலை சொல்லுவோம். அவங்க வந்து இவனுங்க முட்டிய பேத்தெடுத்தா தானா அடங்கிடுவானுங்க. வேண்டாயா, இவனுங்களை மன்னிச்சு விட்டுருவோம். என்னல சொல்லுத? ஏவி விட்டது இவன் தான். இவங்க 2 பேரும் அப்பாவிங்க. போலீஸ் வந்தா இவங்க மாட்டுவாங்க. பாவம் பொழைச்சு போகட்டும், மன்னிச்சு விட்டுறலாம். காயத்ரி அதெல்லாம் வேணால. இவனுங்க வீடு பூந்து திருட பாத்துருக்கானுங்க. இவனுங்கள அப்பாவிங்க. இவனோட சும்மா விடக்கூடாது. இல்லையா, நான் காரணமா தான் சொல்றேன். ஏய் 3 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, ஓடி போடுங்க. பிரகாஷ் பாப்பா ஓடி போயிடலாம். போலீஸ் கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் பாக்கட்டுமே. ஏன்பா வெளியே போறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, அந்த கதவையும் மூடனா எப்படிப்பா? பாப்பா பேசாம ஓடி போயிடலாம். இந்த முட்டாள் பிரகாஷோட சேர்ந்து கெட்டு போகாம பொழைக்கிற வழிய பாருங்க. இனிமே இந்த பக்கமே வராதீங்க, ஓடுங்க. வா பிரகாஷ் போயிடலாம். வாடா போலாம். வாடா பிரகாஷ், சொல்றது கேளுடா. அட வாப்பா போலாம். என்ன புள்ள இப்படி செஞ்சு போட்ட? காரணமா தான்யா. போலீஸ் வந்தா இவனுங்கள புடிச்சு வச்சது சொல்லணும், புடிச்சு வச்ச காரணத்தையும் சொல்லணும். சொன்னா பெண்ணி அடிச்சு நாம புடுங்கின பத்திர விஷயமும் வெளியில வந்துரும். கடைசியா நமக்கு தான் சிக்கல். ஆமால, பதட்டத்திலயும் நீ நிதானமா தான் சிந்திக்கிற. நீ பெரிய ஆள் தான்ல. தலைவரே, நான் இங்க தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. பத்திரத்தை தேடி பேயா அலையறானுங்க.
இதுக்கு மேலேயும் நம்ம பத்திரத்தை பேக்லயே வச்சுக்கிட்டு அலையக்கூடாது. உடனே அதை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி ஆகணும். என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்கேன்? ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணி சாதிப்பேன்னு பார்த்தா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. இப்ப அந்த காயத்ரி உன்னை முட்டாளாக்கி திருப்பி அனுப்பிட்டால, இது உனக்கு தேவையா? அப்பா, ராஜுவும் மூர்த்தி அண்ணனும் சரியான நேரத்துல போன் அட்டன் பண்ணிருந்தாங்கன்னா விஷயம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். அவங்களாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. அந்த டாக்குமெண்ட் அவ கையில தான் இருக்கு. இல்லன்னு அவ சாதிச்சாலும் நான் அதை நம்ப மாட்டேன். இப்ப அதான் அவகிட்ட இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இப்படி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருந்தா அது உனக்கு தான் கெடுதலா முடியும். அவ மூர்த்தி ராஜுவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? என்னப்பா நீங்க? இவன் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா இவனையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த தொடப்ப கட்டுக்கு இது மாதிரி பண்றதா சரி. அவ குறுக்கு வழியில போறது தப்பு இல்லனா இவன் குறுக்கு வழியில போறதும் தப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் நீதி நியாயம் பார்த்துட்டு இருந்தா இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். மாமா, யார் குறுக்கு வழியில போனாலும் தப்புதான் மாமா. அப்படி போய் இப்ப டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சா? அவ புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்றனா நாமளும் புத்திசாலித்தனத்தால தான் ஜெயிக்கணும். பிரகாஷ், நேர் வழியை விட்டு குறுக்கு வழியில போனப்போ நாம தானே அவஸ்தைப்பட்டிருக்கோம். அதை நீங்க மறந்துடாதீங்க. வேண்டாங்க, அவளை நம்ம வேற வழியில டீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யோசனை எல்லாம் விட்டுருங்க. எப்படி டீல் பண்றது? நேர் வழின்னு வேற ஏதாவது இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்ல. அந்த நாசமா போன காயத்ரி ஜெயிச்சிட்டே போறதை என்னால தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி பேராசை பிடிச்ச பொம்பளை நான் எங்கேயுமே பார்க்கல. சொத்துக்காக சொந்த புருஷனை விட்டா, பெத்த குழந்தைய விட்டா. யாருமே இப்ப அவகிட்ட இல்லங்கிறப்பவும் அவளுக்கு எங்கேயாவது புத்தி வந்துச்சா? இன்னும் இந்த வீடு வேணும் சொத்து வேணும்னு சொல்லி அலன்னு பேய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கா. ஆன்ட்டி, அம்மா திட்டாதீங்க. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா அம்மா அவ பேச்சே பேசிட்டு இருக்கா. அந்த நாசமா போன தொடப்பட்ட பேச்சை எடுக்காத என்ன? நம்ம வீட்டையே அழிக்க வந்த கொள்ளிக்கட்டாவ. அவளை போய் நீ அம்மா சொன்ன உன்னை அப்படியே குழந்தை என்ன அடிக்க வர? மாமா, பாவண்டா, சின்ன குழந்தை. அம்மானு யாராவது பக்கத்துல இருந்ததானே? அகிலாவும் வீட்டை விட்டு போயிட்டா. அதான் இவ மனசு தன்னால காயத்ரி பக்கம் போகுது. போவோம். ஏன் போகாது? எல்லாம் என்ன சொல்லும்? அந்த தொடப்பாட்டை நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்து ஷெட் போட்டப்பவே அடிச்சு விரட்டி இருக்கணும் அவளை. நியாயம் தர்மம்னு பார்த்து உள்ள விட்டோம்ல, அந்த பாவத்தை தான் நான் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அகிலாவை பிரிச்சு அனுப்பிச்சிட்டா. இப்ப என் பொண்ணையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. மோனி, காயத்ரி ரொம்ப கெட்டவம்மா. அவகிட்ட நீ எப்பவுமே போக கூடாது, சரியா? எல்லாம் அந்த தொடப்பக்கட்டையோட வேலை. இவ மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கா. அகிலா மனசைய கெடுக்க முடிஞ்ச அவளால குழந்தை மனசை மாத்த முடியாதா என்ன? அவ மட்டும் என் கையில சிக்குனானா அவளை இருக்கு. வருதுபர் தொடப்ப கட்ட பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எங்களையே உயிரை வாங்குறியா? ஷெட்டு போட்டு தங்கிட்டல. இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்ற பாரு. ஏய், நில்றி தொடப்ப கட்ட. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள இருந்தே அராஜகம் பண்ணுவேன். உன்னை நீ கொல்லாம விட மாட்டேன்டி. எங்கடி வச்சிருக்க பத்திரத்தை? சொல்லு. வாயத்தை சொல்லு. சொல்லுங்கல. திமிரு போடுங்க. மாமா, வேணாம் மாமா, அடிக்காதீங்க. யாருக்கு மாமா? முதல்ல ஒண்ணு கொல்ல மாட்டி. கொல்லாம விட மாட்டேன். ஏய், குமார், என்ன பண்ற? டேய், வேணாம்டா. அடிக்காதீங்க. குமார், அடிக்காதடா. ஏன்டா பொம்பளை அடிக்கிற? ஏன் அடிக்கூடாது? யாரு இவ? பொம்பளையா? இவ பாம்புப்பா. பாம்புல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்க கூடாது. பார்த்த உடனே அடிக்கணும். அதான் அடிக்கிறேன். இப்ப எதுக்கு நடிக்கிறீங்க? உன்னை கொல்லணும் தாடி அடிக்கிறேன். சொல்றி, அந்த லிங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு பெண்ணிக்கிட்டே எங்க வீட்டு டாக்குமெண்ட் நீ தானே எடுத்திருக்க? சொல்றி. நான் தான் எடுத்தேன்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? உங்க தம்பி கூட தான் லிங்க வீட்டுக்கு வந்து பத்திரத்தை தேடி பார்த்தான். அவனையே கேட்டு பார்க்க வேண்டியதானே? டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பாருங்க. டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏய், போய் சொல்லாத. இந்த வீட்லயே இல்ல லிங்க வீட்லயே இல்லங்கிறதுனால அந்த டாக்குமெண்ட் உன்கிட்ட இல்லன்னு சொன்னா பச்சை புள்ள கூட நம்பாத. மரியாதையா டாக்குமெண்ட் எங்க இருக்குன்றத சொல்லிடு. இல்லன்னா நானே குமார் கிட்ட சொல்லி உன் மூக்கு வாயில உடைக்க சொல்லுவேன். லிங்கத்தோட ஆளுங்க தான் டாக்குமெண்ட் அடிச்சு புடுங்கினாங்கன்னு பென்னி கிளியரா அடையாளம் காட்டிட்டான்.
நீ இப்ப இல்லன்னு சொன்னா அதை நாங்க நம்பணுமா? ஏய் உண்மையை சொல்றே. அதான் சாட்சியோட சொல்றாங்கல்ல. சொல்றே. சொல்றீங்கல. குமாரங்க சொல்ல. சொல்ல. அடிக்காதீங்க. சொல்ல. அப்பா அம்மாவை அடிக்காதீங்க. முதல்ல ஒண்ணு அடிக்கணும். அம்மா அம்மா. வைதே விடு. விடு. ஓடி சொல்ல கேள. விடாவல. ஏய் ஓடி சொல்றல. அம்மா ஓட ஆறுவாளா. அவ உனக்கு அம்மாவே இல்ல. சொல்ல கேள மோனி. விடு. வா மோனி. வா. டாக்குமெண்ட் எங்க சொல்றே. சொல்றே. சொல்ல. ஏய் மோனி சொல்ல கேள. விடு. விடுவல. ஏய் மோனி அவனுக்கு அம்மா இல்ல. விடு. மோனி விடு. மோனி விடு சொல்றல. விடு. மோனி இங்க வா. சொல்றத கேளு. ஏய் குழந்தைய விடு. ஏய் வலிக்கு விடுங்க. மோனி இவள நீ கொல்லடா இல்லையா பாரு. ஏய் அவனுக்கு அம்மாவே இல்ல. ஒரு ராட்சசி. சொல்ல கேள. விடு. மோனி அப்பா உதற சொல்லிட்டு இருக்காரு. எங்கோ வா. ஏய் என் பொண்ணு விடு. குழந்தைய விடு. மோனி அவள வெட்ற. சித்தப்பா கோவம் வந்தா உன்னை அடிச்சிருவேன். ஏய் என்ன என் பொண்ணு மிரட்டுற? அடிச்சிருவியா நீ? ஓபன்டா. என்னடி கை நீட்டி பேசுற? அவ்வளவு திமிரா உனக்கு? என்னடி என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீட்ட கைய உடைக்கிறான் பாரு. ஏய் டாக்குமெண்ட் எங்கடி? டாக்குமெண்ட் எங்க சொல்லு. டாக்குமெண்ட் எங்க சொல்லு. டாக்குமெண்ட் எங்க சொல்லு. சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏய் சொல்லுங்கறல. சொல்லு. விடுடா அவளை. சொல்லு. ஏய், ஏன்டா அப்படி பண்ற? விடுங்கப்பா. இவ நம்ம வீட்டை பிடிச்ச பேய். நம்ம வீட்டை பிடிச்ச தரித்திரம். இவ ஒழிஞ்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். மோனியோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டா. ஏன் பிரெயின் வாஷ் பண்ணனும்? மோனி என் பொண்ணு. அவளுக்கு என் மேல பாசம் இல்லாம போயிடுமா? அரிசி வாய மூடு. அவளுக்கு உன்னை என்னைக்கிடி பிடிச்சது? உன்னை பிடிக்காம இருந்தா கோர்ட்ல வந்து காரி துப்பாத குறையா அவளை வேணான்னு சொன்னா. இப்போ திடீர்னு வந்து சென்டிமெண்டா சீன் போட்டா நம்பறதுக்கு அவனு சின்ன குழந்தை இல்ல. வாய போட்டு ஓடி பாடி. அவளை அடிக்காத. பொழுது பயப்படுறா. என்னமா குழந்தை? இந்த தொடப்பக்கட்ட ஆடுறது இவ்வளவு ஆடுறால. போலீஸ்க்கு போலாம் வாக்கா. ஏய் சும்மா ரெடி. அவர் என் புருஷன். அவரை நடிப்பாரு கொல்லுவாரு. என்ன வேணா பண்ணுவாரு. அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. அவரே இல்லன்னு சொன்னாலும் எங்க தாம்பத்தியத்துக்கு சாட்சியா எங்க பொண்ணு இருக்கா. அவர் என்ன வேணாலும் செய்யட்டும். நீ வாயை மூடிட்டு போடி. நான் சொல்றது கூட வெக்கமா இல்ல? என் பொண்ணையும் வீட்டு பத்திரத்தையும் கொடுத்துட்டு மரியாதையா ஓடி போயிடு. இல்ல என் கையால தான் உனக்கு சாவு. வாங்கிக்கோ. இன்னொரு திமிரு அடங்கல. தெரிஞ்சுக்காம அடிக்காதீங்க. எத்தனை வாட்டி சொல்றது? அந்த பத்திரம் என்கிட்ட இல்ல. நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். நீ விரல உடைச்சதா சொல்லுவேன். விடுடா. டேய் பத்திரத்தை எப்படி வாங்கிக்கலாமோ அப்படி வாங்கிக்கலாம். விட்டுரு. அண்ணே இவள அடிச்சு எதுக்குண்ணே நீங்க உங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க? மோனிக்குட்டி வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நீ எல்லாம் என் பொண்ணு தொடுற? பாத்தியா? என்ன திமிரு பாத்தியா? இவ்வளவு அடி வாங்கிட்டு என்ன பேச்சு மாமா, பேசுறாங்க? மோனி, நீ வாய் திறந்து மாமா. ஏய், கேக்குதா? கொஞ்சம் பேசாம இரு. நான் பொறுமையா சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். பொண்ணு இல்ல மோனி. மோனிக்குட்டி சித்தி கூப்பிட்டா நீ வருவியா மாட்டியா? நான் வர மாட்டேன். அதான் அவ வரமாட்டான்னு சொல்றால. போடி. மோனிக்குட்டி சித்தி வயித்துல குட்டி பாப்பா எப்போ வரும்னு கேட்டுட்டே இருப்பியே. குட்டி பாப்பா வந்தா உன் அக்கா உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா குட்டி பாப்பா என்ன நினைக்கும்? அக்கா நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்க மாட்டா? அப்பா அம்மாவை அடிக்கிறாங்களே. இனிமே அடிக்க மாட்டாங்க. நீ வாடி செல்லம். நீ வரலனாதான் அப்பா அம்மாவை அடிப்பாங்க. நான் வந்துட்டா அப்பா அம்மாவை அடிக்க மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க செல்லம். நீ வா நம்ம போலாம். சரி வாங்க சித்தி போலாம். மோனிக்குட்டி அப்பா அம்மாவை அடிச்சாலும் பரவாயில்ல. அம்மா விட்டுட்டு போகாதம்மா. போகாத செல்லம். இல்லம்மா அப்பா உங்களை அடிக்க கூடாது. நான் சித்தி கூட போறேன். வாங்க சித்தி போலாம். போலாம். மோனி
இதெல்லாம்? என்னதான் உன் வீட்டுக்காரரா இருந்தாலும் மாமா உன்னை டைவர்ஸ் பண்ணது பண்ணதானே? டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிறது தப்பு தானே? எதுக்கு போலீஸ்க்கு போவேனான்னு சொன்னேன்? எல்லாம் நல்லதுக்கு தாண்டி. என்ன அடிச்சதும் என் பொண்ணு எவ்வளவு பாசமா வேகமா என்கிட்ட ஓடி வந்தா பாத்தியா? என்ன வேணான்னு கோர்ட்ல சொன்ன என் மோனி அவ வாயாலி அம்மா அம்மான்னு என்ன 100 தடவை சொல்றா. போலீஸ்க்கு போனா இது எல்லாம் கெட்டு போயிடும். மோனிய வளைச்சாச்சு, இன்னும் குமார மட்டும்தான் வளைக்கணும். என்னமோ நீ சொல்ற, எனக்கு இதெல்லாம் சரியா படலக்கா. இது தாண்டி சரி. குமார் என் பக்கம் வர வரைக்கும் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் ஆடுற ஆட்டத்தை பாரு. இந்த மூதேவிங்கெல்லாம் எப்படி தெரிச்சு ஓட போறாங்கன்னு. ஐயா என்ன அளவுல இது? எந்த கடையில எல்லாம் வாங்கின? நீங்க சொன்ன கடையில் தான் ஐயா வாங்கினேன். பில்லு வேணா பாருங்க ஐயா. எம்பிட்டு பெரிய ஹோட்டல்ல வாங்கினாலும் அந்த வசந்தி கைப்பக்கம் வராதுல. காசை தான் கொட்டி கொடுக்குறோம்ல, கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடுக்க மாட்டானோல. அக்கா கைப்பக்கத்தை ஹோட்டல் சாப்பாட்டுல எதிர்பார்க்க முடியுமா ஐயா? வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் அவன் ஞாபகம் தான்ல வருது. ஏய் வாடா, வாடா கூட்டிட்டு வாடா. வாடா. அடிக்காத. வா. வா. என்னல பிரச்சனைங்க? அடிக்குறோயா. வாடா. ஏலே, ஏலே, என்னல உங்களுக்குள்ள பிரச்சனை? ஏல, எந்திரல. எந்திர. என்னல? ஐயா, இவ செஞ்சிருக்க வேலையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே இவனை கொன்றுவீங்க. ஏல, என்னல செஞ்ச? ஐயா சொல்றேங்க ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இவன் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. எடுத்து என்னடான்னு பேசுறதுக்கு முன்னாடி சார் மடமடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாரு, நீ சொன்னதுனால தான் ஐயா கிட்ட இருந்து பத்திரத்தை திருடி உங்ககிட்ட கொடுத்தேன். 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னிய, வெறும் 25,000 நிறுத்திட்டியான்னு கேக்குறேன் ஐயா. என்னல சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, நீ இவங்கிட்ட பத்திரத்தை திருடி கொடுக்க சொன்னியா? ஐயா, நான் போய் உங்களுக்கு துரோகம் நினைப்பேன் ஐயா. துரோகம் செஞ்சதெல்லாம் இவன் தான் ஐயா. பத்திரத்தை திருடி தர சொன்னது அந்த காயத்ரி. அந்த காயத்ரிக்கு பத்திரத்தை திருடி தரன்னு ஏற்கனவே 25,000 ரூபாய் வாங்கியிருக்கான் ஐயா. அதுக்கு மேல பணம் கேட்டு போன் பண்றான். அதுக்கு ஏன் உனக்கு போன் பண்ணா? விதி. வேற என்ன சொல்றது? சார் போதையில போன்ல தேடி காயத்ரிங்கிற பேருக்கு பதிலா காயம்போங்கிற என் பேருக்கு போன் பண்ணிட்டாப்ல. இப்ப வசமா மாட்டிக்கிட்டாரு. ஐயா என்ன மன்னிச்சிருக்கையா, தெரியாம செஞ்சிருக்கையா, எதுவும் செஞ்சிருக்கையா. இவன் துரோகிதான். இவனை விட பெரிய துரோகி அந்த காயத்ரி. உங்க ஆளுகிட்டே பேசி மனச மாத்தி உங்ககிட்டயே பத்திரத்தை திருடி இருக்கா. அவ எப்பேற்பட்ட கேடி. ஐயா என்ன மன்னிச்சிருக்கையா, உங்க கால்ல ஊதி கெஞ்சி கேக்குறேங்க. உனக்கு அவளுக்கு என்னடா கனெக்ஷன் சொல்லுடா. ஐயா நான் குடியிருக்கிற லைன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் குடியிருந்தாங்க. அங்க வச்சு பேசிதான் என் மைண்ட மாத்திட்டாங்க. 1 கோடி தரேன்னாங்கய்யா, அதனால தான் சபலப்பட்டங்கய்யா. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஐயா இதை விடக்கூடாது. இது துரோகத்திலேயே பெரிய துரோகம். நமக்கே அல்வா கொடுத்துட்டு டாக்குமெண்ட் திருடி இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது ஐயா. அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கைப்பற்றி ஆகணும். அவ காட்டின வழியிலே நாம போவோம். வசந்தியோட பையனை வச்சு அவளை எப்படி பணிய வச்சாலோ அதே மாதிரி அவ பொண்ணையும் தூக்குவோம். டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்தாதான் உன் பொண்ணை நாங்க திருப்பி அனுப்புவோம் சொல்லுவோம். டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துருவா. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஐயா நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. 2 மணி நேரத்துல அந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து உங்க காலடியில வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா, சரின்னு சொல்லுங்க. மூர்த்தி நான் இங்க சகல வா, வண்டி ஓரம் எடுத்து வரேன். மூர்த்தி இந்த ஏரியால சுத்திட்டு இருக்க? எல்லா ஏரியாவும் நம்ம ஏரியா தான்ப்பா. இதுல இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிரிச்செல்லாம் பார்க்க கூடாது. வாட்டர் கேன் போடுறதுக்காக வந்தேன்ப்பா. ஆமா, ஏரோப்ளைனை ஓட்டுற மாதிரி அவ்வளவு வேகமா காரை ஓட்டுற? அப்படி என்ன அவசரம் சகல? அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நான் வேகமா போறதுக்கு காரணமே டென்ஷன் தான். அந்த தொடப்பக்கட்டை எப்போ வந்து எங்க ஆபீஸ்ல சேர்ந்தாலோ அப்போல இருந்து ஒரே பிரச்சனை தான். புதுசா கம்பெனி மர்ஜர்ல ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ்ல டாலி பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். சகல உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வாங்க ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். இல்ல மூர்த்தி, இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வரேன். என்ன சகல இது? நாமெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? அந்த காயத்ரி தான் ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறா. என்னத்த சொல்ல, ஒரு பக்கம் அந்த கேஸ்ல நாம தோத்து போயிட்டோம், அவ தப்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் அவ கையில தான் எங்க வீட்டு டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரியுது. அது கைப்பற்ற முடியாம திண்டாடி நிக்கிறோம்.
அதே டாக்குமெண்ட்டை தேடித்தான் நாங்களும் லிங்க வீட்டுக்கு போனோம். அங்க பிடிபட்டு அசிங்கப்பட்டு அடிபட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம் சகல. எத்தனை வேலை பார்த்தாலும் அந்த டாக்குமெண்ட் மட்டும் நம்ம கையில சிக்க மாட்டாங்குதே. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே அவளை கொன்னு போடலாம்னு தோணுச்சு. நேத்து நைட் அவளை அடின்னு அடிச்சு பொளந்துட்டேன். அப்ப கூட வாயே திறக்க மாட்டேங்கிறான். டாக்குமெண்ட் அவகிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நாசமா போற அழுவா நாதாரிங்க. இவ்வளவெல்லாம் கெடுதி செய்யறாளுவோ, ஆனா அவளுக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குதே. ஏன் சகல, நம்ம சாபத்துக்கெல்லாம் ஒரு வேல்யூ இல்லாம போயிடுச்சே. எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்து ஷெட் போட்டா. முதல் நாளே எனக்கும் அகிலாவுக்கும் சண்டை மூட்டி விட்டு அகிலாவை வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டா. என் மொபைல்ல இருந்து காயத்ரிக்கு போன் போயிருக்குன்னு அகிலா சொல்றா. அதுவும் உண்மைதான். ஆனா சத்தியமா நான் போன் பண்ணவே இல்லை. என் மொபைல்ல இருந்து எப்படி கால் போச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியவே இல்லை. அவ மட்டும் என் குடும்பத்தை கெடுத்துட்டு தள்ளி நின்று சிரிச்சிட்டு இருக்கா. இப்படியே போனா அவளை சீக்கிரமா கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.